வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மில்க் ஷேக், 4 types ஆஃப் மில்க் ஷேக். நான் அதெல்லாமே மறந்துட்டு நேராக நான் பாட்டுக்கு மிக்சியில் வந்து ஸ்ட்ராபெரி போட்டு சர்க்கரையை போட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் என் பொண்ணு வந்து, அம்மா நீ என்னம்மா வணக்கம் கூட சொல்லலை, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்ல, டிரெக்டாக போறியேன்னா. ஸோ ஏதோ யோஜனை, அதனால் அப்படி பண்ணிட்டேன், சாரி மன்னிச்சிக்கோங்க. நான் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு நினைக்க தெரியல. இதில் ஒரு 5-6 ஸ்ட்ராபெரி போட்டிருக்கேன் அண்ட் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். சுகர்லாம் உங்களுடைய இது தகுந்த மாதிரி. இதுக்கு வந்து நம்ம 1 கப் மில்க்கு, சில் மில்க். இதை நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். ஜம்முன்னு ரெடி ஆகிடுத்த ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியோட மில்க் ஷேக். ஸோ இப்போது அடுத்த மில்க் ஷேக் என்னென்னு கேட்டீங்கன்னா, சிக்குன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா சப்போட்டா பழம் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பழத்தை வச்சு அப்படியே நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிட சொன்னால் அவள் சாப்பிட மாட்டாள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு மில்க் ஷேக்காக கொடுத்தேன்னா அவளாம் டெஃபினட்டாக எடுத்துட்டுருவா. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான வே அவளை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட வைக்கிறது, அதுக்கு தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சப்போட்டா பழம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன சப்போட்டா பழம் 3 பழம் எடுத்துருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மில்க் ஷேக்குக்கு நல்லாயிருக்கும். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு கலர் கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. சாரி, நான் ஸ்ட்ராபெரி அப்படியே போட்டு ஆரம்பிச்சிட்டேன், உங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுக்கும் 2 ஸ்பூன் சர்க்கரை. சுகர் வந்து ஹெல்தி இல்லையே மேடம் அப்படின்னு நினைக்கிறவா ஹனி விட்டுக்கோங்க. ஆனால் இதில் வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு பண்ணினேன்னா அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது மில்க் ஷேக்கோட. இது ஹனி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் சில் மில்க் 1 கிளாஸ் விடலாம். சிக்கு மில்க் ஷேக் ரெடி. நம்ம ஒரு கப் விடுறோம், நம்ம விட்டது ஒரு இதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படியே. ஸோ இப்போ 3rd நம்ம வந்துட்டு மேங்கோ மில்க் ஷேக் பார்க்கலாம். இந்த மேங்கோ பல்ப் நீங்கள் முன்னாடியே நான் மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதே பார்த்துருப்பேன், அப்போயே எடுத்து வச்சுருந்தது தான். இதை வந்து கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா அரைச்சிட்டு பெரிய வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் திக்காக. ஸோ இதை இதில் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரே 1 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். சில் மில்க்கு 1 கிளாஸ். மேங்கோ மில்க் ஷேக் அது எப்பயுமே இப்படி தான் திக்காக இருக்கும் இது. ஸோ 3 மில்க் ஷேக் ரெடி. 4வது ஆப்பிள் மில்க் ஷேக். ஆப்பிள் நல்லா இது மாதிரி தோலிலாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இண்டியன் ஆப்பிள். 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நல்ல கோல்டு மில்க் 1 டம்ளர். ஸோ ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி. அதையும் ஆப்பிள் வந்து நம்ம தோல் சீவிட்டு எடுத்தோன்னா இந்த கலரில் அழகாக வரும். இங்கே தோலோடு போட்டேன்னா அது கொஞ்சம் இந்த தோலோட கலர் அங்கங்கே இதாக இருக்கும்.
எனக்கு கேட்டீங்கன்னா அந்த வேக்ஸ்லாம் இருக்குன்னுலாம் சொல்கிறேன். அதனால் நீங்கள் நல்லா வெந்நீரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வேணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் உங்கள் சௌகரியம் அதெல்லாம். ஸோ இன்றைக்கி 4 மில்க் ஷேக் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராபெரி, சப்போட்டா, மேங்கோ அண்ட் ஆப்பிள் 4 மில்க் ஷேக் பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கெலாம் நீங்கள் இப்போது வந்திருக்கிற ஹாலிடேஸில், இப்போ கொஞ்ச நாளாகவே ஹாலிடேஸ் தான் குழந்தைகளுக்கெல்லாம், எல்லோரும் ஆற்றுல தான் இருக்கா. பட் இந்த சம்மர் ஹாலிடேஸில், இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி அவளை வந்து நீங்கள் பால் சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டா. இந்த மாதிரி கொஞ்சம் சில் மில்கை வச்சு நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த சில்னஸும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அப்போ அது நேச்சுரலி அவள் குடிக்கிற டெம்பரேச்சரில் இருக்கும். அவளும் என்ஜாய் பண்ணி குழந்தை எல்லாமும் சாப்பிடுவா. குழந்தையில நமக்கும் தான் பிடிக்கும் இதெல்லாம், நமக்கு மட்டும் பிடிக்காதா இல்லை. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஹனி விட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் இதில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணேன்னா அவ்வளோ தூரம் இது நல்லா இருக்காது. சம்டைம்ஸ் பால் எங்கேயாவது திரிஞ்சா மாதிரி போயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். ஸோ 4 மில்க் ஷேக்கும் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எல்லோரும் குழந்தைகளுக்குலாம் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவெல்லாம் என்ஜாய் பண்ணாலாம் என்னென்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.